ஷேய் நந்தி இல்லை ஆளுநர் முட்டா பேல தமிழ்நாடு முழுவதும் ஒரு எம்எல்ஏ எவ்வளோ சொத்து வச்சுருக்கான், எம்பி எவ்வளோ சொத்து வச்சுருக்கான், முதலமைச்சர் எவ்வளோ சொத்து வச்சுருக்கான், மந்திரி எவ்வளோ சொத்து வச்சுருக்கான், பஞ்சாயத்து போர்ட்டில் உட்காந்து எவ்வளோ சொத்து வச்சுருக்கான், பேங்கில் எவ்வளோ சொத்து வச்சுருக்கான், இல்லை அனைத்தும் கவர்மெண்ட் வேலை ஆக்கிறோம் எவ்வளோ இடத்துக்கு சம்மந்தப்பட்ட அதிகாரி பூரா எவ்வளோ சொத்து வச்சுருக்கான் உனக்கு தெரியுமா இல்லையாடா? ஆளுநர் முட்டா பேல காமுட்டா பேல இல்லை உனக்கு என்னடா ஆளுநர் பதவி காமுட்டா பேல? எல்லா 2.5 வருஷ ஆண்டு காலமாக விருதுநகர் மாவட்டத்தில் பால்வளத்துறை அமைச்சருக்கு அங்கே நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றா ஒப்புனிங் கரெக்டாக கொடுக்க வேண்டாமாடா? அவனோட ரிப்போர்ட்டை கரெக்டாக கொடுக்க வேண்டாமாடா? அப்புறம் என்னடா நீ ஆளுநர்? இல்லை உன்னை கொண்ட விளக்க மாற்றி செருப்பை கொண்டு அடிப்பார், புரியுதா? தமிழ் வார்த்தை, தமிழ் மொழி, தாய் மொழி, தாய் மண்ணு மொழி. நீ எந்த நாட்டில் இருந்துடா வந்திருக்க? தாய் இந்தியா நாட்டுக்குள்ளே எங்கே இருந்துடா வந்திருக்க? இல்லை குச்சிக்காளி பேல வந்து எவ்வளோ நாடா உட்காந்துருக்காரு? உனக்கு ரிப்போர்ட் அதிகாரம் உனக்கு கையில் கொடுக்கலையா? நீதிமன்ற கோர்ட்டில் இந்த மாதிரி ஐயா 14 கோடீஸ்வரர் உட்காந்துருக்க தெரியுமா இல்லையாடா? தெரியாது உனக்கு. என்ன தெரியாது? நீ விளையாட்டு விளையாடுதியோ? எல்லா மந்திரியிட்ட லஞ்சம் வாங்குத நீ, ஆளுநர் எம்எல்ஏட்ட வாங்குத, முதலமைச்சர்கிட்ட வாங்கியிருக்க. இப்போ அனைத்தும் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கவும் பூரா உன்னை கப்பம் கட்டி வாயை அடைச்சி நீ அவனுங்களை தப்பிக்க விட்டு ஓடிக்கொண்டே இருக்க. அதான் நீதிமன்ற கோர்ட்டில் ஜட்ஜி நீதிபதி கோர்ட்டார் கேள்வி கேட்காங்க. நீதிமன்ற கோர்ட்டு தலைவாசல் கேள்வி கேட்குவான்ட்ட ஆளுநர் தலைவாசலாம் தெரியுமாடா? படிச்சிருக்கேல? இல்லை ஆளுநர் முட்டா பேல படிச்சிருக்க? என்னடா படிச்சிருக்க? நீதிமன்ற கோர்ட்டில் மிதித்து போவில தப்புக்கு போவியா இல்லை நீதியை தவறாமல் போவியாடா? தப்பு செய்ததுக்கு காலை உள்ளே போய் வைக்க நீதிமன்ற கோர்ட்டில். அப்போ என்னடா அர்த்தம்? உன் கால் 2 காலை திருக்கி விடணும்டா அந்த செம்மத்தில். நீயும் செம்ம சேட்டை செஞ்சவன் உட்கார்ந்துருக்காருலடா ஐயா கடவுள் 13 கோடீஸ்வர ஜோதிலிங்கம் 12 தெரியுமா இல்லையாடா? இல்லை ஆளுநர் முட்டா பேல இல்லை மகாராஷ்டிராவில் தெரியும், மும்பையில் தெரியும், புரியுதா? ஆளுநராக இருக்கிற கொங்க மடையனுக்கு நீ தமிழ்நாட்டில் தமிழ் வார்த்தை பேசியா இல்லை இங்கிலீஷ் பேசியா இல்லை ஹிந்தி பேசியாடா? இல்லை தாய் மொழியில் நாங்கள் கணக்கு விடுதோம். நீ இப்போ கணக்கை பிடிச்சியா மந்திரி எம்எல்ஏ எம்பி முதலமைச்சர் பூரா கணக்கு நீ கொடுக்கலன்னு வச்சுக்கோ, உன்னை நடு சென்ட்ரலில் ரோட்டில் என்கவுண்டரில் கதையை முடிச்சிருவார், கணக்கை முடிச்சிருவார். நீதி அரசர் நீதிமான் 2 கணக்கு கொடுக்கார். கோர்ட்டில் திரிசூலமோ திராசு நிக்கி கணக்கு விட்டுட்டாரு. கணக்கு அங்கே உள்ளே இருக்குது, தப்பு செஞ்சு உள்ளே போவாத. 2 கையை திருக்கி விட்டுருவார். அவரை இழுத்துக்கிட்டு போகிற வாய் கை கோணலாக போயிடும். நரம்பு இழுத்து விட்டாருன்னா இழுத்துக்கிட்டே போவேன். கடவுள் ஒன்று தாண்டா தண்டனை கொடுக்க முடியும் உங்களுக்கு. காமுட்டா பேல ஆளுநர் இல்லை எத்தனை மந்திரி என்ன பல லட்சம் கோடி உனக்கு கண்டுபிடிக்க முடியாடா? அப்புறம் என்னடா படிச்சிருக்கியாடா? காமுட்டா பேலா படிப்பு கல்வி படிப்பு வந்து தப்பிக்கிற படிப்பு, ஏமாத்து படிப்பு, அடுத்தாப்புல வீட்டுகளில் நிறைஞ்சி கொண்டு போய் தட்டி எழுதி வைக்கிற படிப்பு. இதான் கல்வி படிப்பாடா? காமுட்டா பேலா படிப்பு? முக்கால் சத்தியம் ஆளுநர் கணக்கு நீ ஒப்படைக்கலை. தமிழ்நாடு முழுவதும் உன் கொண்ட நரம்பை அப்படியே கட் பண்ணி விட்டுருவார். நீதிமன்ற கோர்ட்டில் கேட்டுக்கோப்பா, நீதிபதி ஜட்ஜி கோர்ட்டார் எல்லாமே ஆளுநர் கணக்கை போடுறாரு. கணக்கு இவன் ஒப்படைக்கலைனா இவனை இராணுவ முப்போட வானரப்பட வரையில் செண்டா தூக்கி சேஜிபியில் தூக்கி அப்படியே இயந்திரத்தில் தூக்கி ஏற்றிடுவார். முக்கால் சத்தியம் கணக்கு திரிசூலமோ திராசும் உள்ளே ஏறிச்சு. அப்போ என்கவுண்டரு ஷூட்டிங் இப்படி தான் போடுவார். தண்டனைக்குள்ளே கணக்கு போடுவார். அந்த கணக்கு இந்த கணக்கு விட்டவொடனே அந்த கணக்கு வாரி பிடிப்பார். பிடிக்கல அப்படியே முடிச்சிடுவார் கணக்கு. இந்த செம்மத்தில் கணக்கை முடித்து இவனோட உயிர் ஆத்மாவை எரிமலை கூட கொண்டு போய் கீழே வெண்ணித்தனில் ஆற்றி விட்டுருவார். முடிஞ்சு வச்சு கணக்கு. முக்கால் சத்தியம் 7 செம்ம சேட்டை. ஏன் அம்மா